وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام الأتمان الأكملان على المبعوث رحمة للعالمين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما واغفر لنا يا رب العالمين. புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இன்று நாம் இறையச்சத்தின் அடையாளங்கள் சில என்ற தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு இறையச்சமுடைய அல்லாஹ்வை பயந்து தக்குவாவோடு வாழக்கூடிய ஒரு அடியானுடைய பண்புகள் ஏராளமாக அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று குறுகிய நேரத்தில் 3வது அத்தியாயத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறையச்சமுடைய அல்லாஹ்வை பயந்து தக்குவாவோடு வாழக்கூடிய ஒரு அடியானுடைய பண்பை பற்றி அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 134 மற்றும் 135வது வசனத்திலே அல்லாஹ் கூறுவதை நாம் சுருக்கமாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது அந்த வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உம்முடைய இறைச்சகனின் பக்கம் நீங்கள் உம்முடைய இறைச்சகனுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல், வானம் பூமி அளவு விசாலமாக இருக்கின்ற அந்த சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து, அது யாருக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்றால் உஇத்தத்தில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் அதை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றார். எனவே இந்த இறையச்சமுடையவர்கள், இந்த தக்குவாதாரிகளுடைய பண்பை பற்றி அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்ற பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, அவர்கள் செல்வ செழிப்பாக இருக்கின்ற பொழுதும் ஏழ்மையிலே இருக்குகின்ற பொழுதும் அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்தோஷமான நிலைமையிலும் கஷ்டமான நிலைமையிலும் அவர்கள் பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, ஒரு மார்க்க விவகாரங்களாக இருக்கலாம், ஏனைய மனிதர்களுடைய கஷ்டங்களாக இருக்கலாம், இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பண்பு ஒரு இறையச்சமுடைய ஒரு தக்வாதாரியுடைய அடையாளமாக காணப்படுகிறது. 2வது பண்பாக வல் காலிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை அடக்கி மென்று விழுங்குவார்கள். அவர்கள் பிற மனிதரோடு சமூகத்திலே வாழுகின்ற பொழுது அவர்களுடைய உணர்வை தாண்டி ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு கோபம் ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்திலே தனக்கு ஏற்படுகின்ற கோபத்தை அவர்கள் அடக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ஒரு இறையச்சமுடைய ஒரு தக்குவாதாரியுடைய பண்பாக காணப்படுகிறது. அடுத்த பண்பாக வல் ஆஃபீன அனின் நாஸ், பிற மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் நம் சமூகத்திலே வாழுகின்ற பொழுது, பிற மனிதர்களோடு வாழுகின்ற பொழுது எமக்கு மத்தியிலே மனக்கசப்பான விடயங்கள் இடம்பெறலாம், மனம் நோகும்படி நடக்கும்படியான விடயங்கள் இடம்பெறலாம். இந்த சந்தர்ப்பத்திலே பிறர் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அந்த அடியான் மன்னிக்கக்கூடியவனாக காணப்படுவான். எனவே பிற மனிதரை மன்னிக்குகின்ற பண்பு ஒரு மனிதனிடத்திலே காணப்படும். இவ்வாறான பண்பு ஒரு இறையச்சமுடைய தக்குவாதாரியுடைய பண்பாக காணப்படுகிறது. இவ்வாறு அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இவ்வாறான இறையச்சமுடைய தக்குவாதாரிகளுடைய பண்பை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் ஒரு பாவகாரியமான விடயத்தை, ஒரு மானக்கேடான விடயத்தை செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், தான் செய்தது பாவம், தான் செய்தது ஒரு அல்லாஹுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அந்த அடியான் நினைத்தால், உடனே அல்லாஹுடைய ஞாபகம் வந்து அவன் உடனே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக அந்த அடியான் இருப்பான். இது ஒரு இறையச்சமுடையவனுடைய பண்பாக காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், ஒரு மனிதன் தான் செய்வது பாவம் தான் என்று அறிந்த நிலையில், தான் செய்வது பாவம் என்று
அறிந்து கொண்ட நிலையில் அந்த பாவத்திலே அவன் தொடர்ந்தேர்ச்சியாக நிலைத்திருக்க மாட்டான் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறையச்சமுடைய ஒரு தக்குவாதாருடைய பண்பு இவ்வாறாக காணப்படுகிறது. ஏன் நாம் இதனை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் இருக்குகின்ற இந்த ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனை இறையச்சமுடையவனாக தக்குவாதாரிகராக மாற்ற வேண்டும் என்பதுதான் ரமலானுடைய மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது. எனவே ஒரு மனிதனிடத்தில் இத்தகைய பண்புகள் காணப்படுமாக இருந்தால் அவன் இறையச்சமுடைய பண்பு அவனிடத்தில் இருக்கின்றது. இவ்வாறான பண்புகள் எம்மிடத்தில் இல்லை என்றிருந்தால் நாம் இவ்வாறான பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.